2 மணி ஜிவி சாப்பிட்ற டைம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. முருகன் எனக்கு விரதம் இருந்ததை போதும்னு சொல்லிட்டு சரி நான் ஆக்கின சாதம், இது பேர் என்ன, முட்டைக்கோஸ் வதக்கல் பொரியல் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே மட்டன் பிரியாணி, இது சிக்கன் கிரேவி. இதை பாருங்கள், 2 மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் கிரேவி, அண்டு நம்ம கத்திரிக்காய் கொஸ்து, நம்மளோட இது பேர் அந்த அல்வா. பாலா சார் கொடுத்து விட்டுருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ பாலா சார். கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா சாப்பாடு ஆகிற வேலை மீதியாக இருந்திருக்கும். எனிவே தேங்க்யூ பாலா சார். தேங்க்யூடா விக்கி. இப்போ பாரு சாப்பிடும்போதெல்லாம் இப்படியே தான். பாருங்கள், வச்சுட்டு போயிட்டு கை கழுவிட்டு பாருங்கள், மட்டனும் போட்டிருக்கேன், தயிர் சாதமும் போட்டிருக்கேன். எப்போ பாரு சாப்பிடும்போது இதே தான் பண்ணும். பாருங்கள், இப்படியே வச்சுருக்கேன். வாங்க, ஒயிட் ரைஸ், இது காக்காக்கு, அது எல்லாத்துக்கும், பூனைக்கு எல்லாத்துக்கும், வெண்டைக்காய் வறுவல், அதுக்கப்புறமேட்டு தயிர், இது நாளைக்கான தயிர், இது சாதம் வடித்த கஞ்சி. ஒரு 4 நாள் ஆச்சுங்க இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து எப்படியாவது வேவிச்சிடலான்னு வேவிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு முட்டைக்கோஸ் கூட்டு மாதிரி பெரட்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, பெரட்டல் மாதிரி தேங்காய் போடாமல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்லி இருக்குது. பார்லியும் இந்த அரிசி வீணாக போகிற மாதிரி இருக்குது. இது பேர் என்னது, கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசியும் சேர்ந்து அட்லீஸ்ட் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. இப்படி எதாவது வறுத்து வச்சு கஞ்சி மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் இது என்ன சொல்கிறது, இது என்னது, இது நல்லா சூடாக இருக்குது. இது எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். நல்லெண்ணெய். இப்போ தானே ஊர்லேருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிட்டோம்னா எண்ணெய் போதும். நான் எண்ணெய் சதன்னு வைப்பேன். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, வெறும் வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் வேறு என்ன போட்டேன், சின்ன வெங்காயம், அப்புறம் அவ்வளோதான். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இன்னும் ஒரு வெந்தயம் கண்டுபிடிச்சிட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சுது. இன்னும் அதில் என்னென்னமோ சொன்னாங்க, என்ன சொல்கிறது, இருங்க சொல்லிடுறேன். கத்தாழை இல்லை எனக்கு, மருதாணி, வேப்பந்தலை ஒன்று, என்னென்னமோ சொன்னாங்க, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாலும் அர்ஜென்ட்டுக்கு நம்ம வேணும். இப்போ ஒரு வாட்டி நான் மெனக்கெட்டு காய்ச்சணுன்னா, அப்பா பயந்துட்டேன், ஒரு வாட்டி நான் மெனக்கெட்டு காய்ச்சணுன்னா அவ்வளோதான். மறுபடியும் அது தீந்தா மட்டும்தான் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிப்போம். நடுவில் நம்ம இது பண்ணி காய வைக்க மாட்டோம். ஆயிடுச்சு, மோர் தென் 15 நாள் ஆயிடுச்சு. முட்டி வேறு வலிக்குது, வெயிட் ஏறிட்டேன்னு இதுலேருந்தே தெரியுது. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சரிங்க, ஓகேங்க, எதாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், லவ் யூ. இன்னும் கொஞ்சம் எனக்கு லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் மைல்டாக இருக்குது, ரொம்ப கிடையாது. ஸோ பார்க்கலாம். பாய். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டைம் இஸ் 1:10 தெரியுதா? நான் இன்றைக்கி 12 மணிக்கே வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஹேர் பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ் ஆனது எனக்கு தான் தெரியும். நிறைய பேர் வெயிட் ஆகிட்டீங்கன்னு சொன்னீங்க. எஸ், நான் வெயிட் ஆகிட்டேன். 14 days ஆச்சு. நான் இதுதான் நான் சொல்கிறது. ப்ராப்பராக நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலரைஸ் பண்ண மாட்டேன். இதை தான் நான் சொல்கிறது. ஏன்னா ஊருக்கு போனால் அப்படி தான். இங்கே பாருங்கள், ஹீட்டில் பயங்கரமாக இங்கெல்லாம் கொப்பளை வந்துருச்சு. இப்போ தான் காய்ச்சல் ஓஞ்சி எடுத்தேன். நேற்று தான் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருந்தது. அதுலேயும் சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த அதிசயமே பாட்டு போட்டதுக்கு. என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பொட்டு வைக்கல, இது பண்ணலன்னு. நான் தோடு கூட தான் போடலை, கழுத்தில் எதுவுமே கூட தான் போடலை, கையில் எதுவுமே போடலை. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஜூம் பண்ணி அந்த டைமுக்கு நான் எதையுமே யோசித்து பண்ணவே மாட்டேன். அட் த மூமெண்ட், அட் த ப்ரெசண்ட், சாப்பாடு உனக்கு நான் வச்சுட்டேனே, அட் த ப்ரெசண்ட் நம்ம என்ன பண்ணுவோமோ அதுதான். அந்த சமயத்தில் வச்சுட்டேன், அந்த பக்கம் வந்திருந்தால் அது எனக்கு பதில் பேசும். ஸோ இன்றைக்கி ஜிவி ஸ்பெஷல். ரொம்ப முடி கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. நான் இத்தனைக்கும் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது. வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் நான் தலைக்கு
தண்ணியை ஊற்றிவேன். அதுக்கு அதிகபட்சம் 2-3 தண்ணி வேறு. நான் ப்ராப்பராக சாப்பிடவும் மாட்டேன். இதெல்லாம் தான் ப்ராப்பராக சொல்கிறது. நான் இப்போ சமைக்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க, நான் எவ்வளோ சாப்பிடுவேன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண முடியாது. எல்லோரும் கேட்டிருந்தீங்க நல்லா வெயிட் ஆகிட்டீங்கன்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், ஜிம் போனால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆவேன். ஜிம் போகாமல் விட்டேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோனோ அவ்வளோக்கு எவ்வளோ டபுள் ஆகிடுவேன். பார்த்தீங்களா, பொஸ்க்குன்னு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங் வரும்போது தான் தெரியும் என்னோடய லட்சணம் என்னான்னுட்டு. ஏன்னா எதுக்காக பயந்து ஓடுறேன்னா ப்ளவுசஸ் எல்லாம் பத்தாது. அது இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி வந்து மீடியம்லேருந்து லார்ஜிலேருந்து எக்ஸல்லேருந்து இப்போ டபுள் எக்ஸல் போகிறதுக்காக முயற்சி பண்ணி தடுத்துட்ருக்கேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் பத்தாமையே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்கிட்ட 1000 சாரீ இருக்குது, 1500 சாரீ இருக்குது, 2000 சாரீ இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அருவி முடிஞ்சிருச்சா, அருவிக்கு ஏற்ற சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு போய் ஊரில் போட்டேன். அது வந்து அத்தை, அக்கா, அப்புறமேட்டு என்னோடய பாட்டி, என்னோடய தங்கச்சி, நாத்தனார், தங்கச்சியோட நாத்தனார், தங்கச்சியோட மாமியார், கீழே இருக்கிற பிள்ளைங்க, மேலே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. அவங்க கட்டின சாரீஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் நான் இன்னும் கேட்டது கூட இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டை வந்து நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா இவ்வளோ நம்ம கட்டி வச்சுருக்கோம், அது எதுக்கு கட்டி வச்சு வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைப்பேன். அதனால் தூக்கி கொடுத்துருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, ஷூட்டிங் போய் 18-19 டேஸ் ஆகிடுச்சு, 19 நாள் ஆகிடுச்சு. நான் என்றைக்கு போட்டேன்றதை லாஸ்ட் அப்டேட் பண்ணாலும் தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவி எதுலேயுமே ப்ராப்பர் கிடையாது அப்படின்றத சொல்ல வரேன். நம்ம வேலையும் அப்படி கிடையாது. ஸோ இங்கே வந்தால் வீட்டில் சமைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளே ஸ்டெப் எடுத்து பண்ணணுன்றதுனால எனக்கும் இப்போ ரொம்ப டயர்டாகுது மீன்ஸ் ஊரில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அலைஞ்சதுக்கான பதில் தான் இது எல்லாமே. தூக்கம் இல்லை, கரெக்டான தூக்கம் இல்லை. இங்கே வந்து இன்னும் எனக்கு செட் ஆகலை. இத்தனைக்கு நேற்று நான் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டும் எனக்கு வந்து இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக ஆகலை. சரி, ஓகே, இன்றைக்கி ஜீவி வீட்டு சமையலில் என்னன்னு பார்த்துருவோம். மேக்ஸிமம் எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறது இல்லைங்க. நான் போகிற போக்கில் போகிறவ தான் ஜீவி. எது இருக்கோ அந்த சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கிறவ தான் ஜீவி. சரி வா. மார்னிங் 10:30க்கு தான் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போனேன் மீன்ஸ் சமைக்கிறதுக்காக. இவங்களுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு சரி என்ன இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நேற்றே பிளான் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் தானே போய் காய் வாங்கிட்டு வரேன், அதனால் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பாத்திரங்கள்லாம் இப்படி நம்பி வழிஞ்சு என்னை வெல்கம் பண்ணிச்சு, சந்தோஷமாக வந்து வரவேற்கிறேன்ற மாதிரி நானும் வந்து க்ளீன் பண்ணுறேன். இருடா வெயிட் பண்ணுறா தங்கோன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்து வேலைக்கு முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இது வந்து நேற்று நைட்டு நான் 9 மணிக்கு வந்து காய்கறி கடைக்கு போயிட்டு வந்து உப்புமா சுட சமைச்சேன். பார்த்தா தெரியும். ஸோ இது ஒரு 3 பேத்துக்கு சுட சமைச்சேன். நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. எனக்கு உப்புமாவுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருக்கான் யுவராஜ். இது வந்து முந்தானத்து மீன் இருந்தது, அதுவும் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் அப்படியே இருந்தது. இது வரைக்கும் சாப்பிட்டுங்க செய்யறது தாங்கனே தவிர சாப்பிட்றதெல்லாம் நான் ரொம்ப கேவலம். சுட சாதம், உப்பு பருப்பு, வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறமேட்டு பொட்டேட்டோ ஃப்ரை, அம்மா கொடுத்த ஊறுகாய். வாங்க சாப்பிட்லாம். பாய். ஐ ஹாவ் என்ஜாய் மை ஃபுட். லவ் யூ. ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 40-45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் தான்ப்பா ஆச்சு. இத்தனைக்கும் சாப்பாடு நான் வந்து வடித்து விட்டுருக்கேன், உப்பு பருப்பு கரைஞ்சிருக்கேன், வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட பழைய ரசம் இன்றைக்கி காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 40 மினிட்ஸ் ஆகிருக்கு நான் சமைக்கிறதுக்கு. முடிச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் ஓவர். தண்ணி காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வேது பிடிச்சிருக்கேன், இப்போ குளிச்சிருக்கேன். ஸோ இப்படி நான் சாப்பிட்றதுக்கு 2:20 ஆகிடும். குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ணும், ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ குளிச்சுட்டு வந்து காட்டுறேன். பாய். டைம் இஸ் 1:05. இன்னும் நான் சமைக்கலை, அதுக்கான எவிடன்ஸை போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் சமைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதுவுமே இல்லை, கொள்ளு ரசம் தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. எவ்வளோ நேரத்தில் ஜீவி சமையல் பண்ண போகிறேன் பார்க்கலாம்.